சென்னை திருவொற்றியூரில் அம்பேத்கர் சிலை மீது அடையாளம் தெரியாத நபர்கள் பெயிண்டை ஊற்றி அவமதிப்பு செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவொற்றியூரின் கிராமத் தெருவில் உள்ள அம்பேத்கருக்கு சிலை உள்ளது. நேற்று நள்ளிரவில் அங்கு வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் சிலை மீது சிவப்பு வண்ண பெயிண்டை ஊற்றிச் சென்றுள்ளனர். காலையில் சிலையை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஏராளமானோர் அப்பகுதியில் கூடினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பெயிண்டை துடைக்க முயன்றனர். அதற்கு மதிப்பு தெரிவித்த பொதுமக்கள் பெயிண்ட் ஊற்றியவர்களை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். பொதுமக்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஐயாவோட சிலை இருக்குது, புரட்சியாளரோட சிலை இருக்குது. அந்த சிலையில பெயிண்டை ஊற்றி வச்சுக்கிறானுங்க. இது எப்போ ஊற்றுந்து ஏது ஊற்றுந்து எங்களுக்கு தெரியல. காலையில எல்லாம் ஏஞ்சி வரும்போது தான் பார்த்தோம். ரொம்ப வரன்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் நாடாளுமன்ற வளாகத்தில் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகள். பொறுத்தவரையில் தந்தை பெரியாருக்கு எந்த ஒரு அவமதிப்பு ஏற்படுத்தினாலும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம். அதே தான் நாடாளுமன்றத்திலே தந்தை பெரியாருடைய அந்த அதை யார் தவறு செய்தார்களோ அவர்கள் உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கூறுகோள் கொடுத்திருக்கிறோம். ராஜா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய பொதுச் செயலாளர். அத்தகைய பொதுச் செயலாளர் இதுவரை எந்த நடவடிக்கையும் பாரதிய ஜனதா கட்சி எடுக்கவில்லை. ஆகவே தான் இது குறித்து தந்தை பெரியார் அவர்களுக்கு ஒரு அவமானம் ஏற்படுத்திய அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கூறு கொடுத்திருக்கிறோம். காவிரி மேலும் உடனே அமைக்க வேண்டும் என்று இதற்கு வரையில் மத்திய அமைச்சர் அவர்கள் இருப்பவர்கள் எந்தவிதான பதிலும் சொல்லாமல் இருக்கிறார்கள். ஆகவே தமிழக மக்கள் கொதித்தெழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழகத்துக்கு நீதியும் நியாயம் வர வேண்டும். அதற்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் இது குறித்து கூறுகள் கொடுத்திருக்கிறோம். மத்திய அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சட்டப்பூர்வ நடவடிக்கை அமைச்சரவை தான், அங்கதான் அமைச்சர்கள் தான் சொல்லணும். தமிழகத்தினுடைய அரசு தான் அதற்கு முடிவு எடுக்கும். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்க சொல்லனாரு ஏங்க அவர் சொன்னது எல்லாரும் இன்னைக்கு பாரத பிரதமரே பிறகு பாரதிய ஜனதா அமித்ஷா அவர்களே அவர் மீது அவர் செய்து தவறு என்று சொல்லியிருக்கும் பொழுது அவர் சொல்லலாம், எப்படி சொல்ல முடியும்? அவங்க தானே சொல்லியிருக்காங்க. இத்தகைய ஒரு இல்ல அதை கண்டிக்கத்தக்கன்னு சொன்ன யார் ஈடுபட்டது? அந்த கட்சி இல்லைங்க. அமித்ஷா பாருங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இத்தகைய ஒரு அறிக்கை வெளியிடுகிறார் என்றால் ஒரு கண்டிக்கிறான் என்ன அர்த்தம்? அவர்களோட கட்சியில் யாரோ செய்ததான தான் அர்த்தம். யார் செய்தார்கள்? அது உலக அறிந்த உண்மைதானே. அதன் காரணமாகத்தானே திருப்பத்தூரிலும் பெரியார் செலவாதி அங்க இல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அது நடவடிக்கை என்பது அரசு முடிவெடுக்கும். நாங்கள் எங்களுடைய குறிக்கோள் புரட்சி அம்மாவுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சமூக நீதிக்காக போராடியவர்கள். பெரியார் வழியில 69% இடஒதுக்கீடு தந்தவர்கள். ஆகவே சமூக நீதி வீராங்கனை என்ற பெயரை திராவிட கட்சியே தாம் புரட்சி தலைமைக்கு தந்து பாராட்டி இருக்கிறார்கள். ஆகவே பெரியாருடைய கொள்கை, அத்தகைய பெரியாருடைய கொள்கை நாங்கள் கடைபிடித்து கொடுக்கும் பொழுது பெரியாருக்கு ஒரு களங்கம் ஏற்படுகிறது என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட பொறுத்துக் கொள்ளாது. ஆகவே அவருடைய சிலை போன்றவரெல்லாம் அவமரியாதை செய்ய வேண்டும் என்ற அந்த குரலானது நசுக்கப்பட வேண்டும். ஆகவே தான் அதற்காகத்தான் யார் அது செய்திருந்தாலும் அவர்கள் நடவடிக்கை தமிழக உடனே நடவடிக்கை எடுக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் மத்தியிலும் இங்க ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய யாரு செய்தார்களோ அவர்கள் கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கட்சியினுடைய பெரியாருடைய தார்மீக அவர் சிலையை அகற்ற வேண்டும் என்று சொல்வதும் அவருடைய சிலையை சேதப்படுத்துவதும் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? அதைத்தான் அதற்கு யார் செய்தார்களோ அதுக்கு யார் காரணமார்களோ அவர் மீது பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் நடவடிக்கை கொண்டது. அதற்காக தான் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கிறோம். ஏனென்றால் மத்திய ஆட்சி நடைபெற்று மத்திய ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. ஆகவே தான் அந்த குரல் கொடுத்திருக்கிறோம். அதற்காகத்தான் நீங்கள் ஒன்னும் ஏற்று கூட பார்த்திருப்பீங்க. அமித்ஷா மட்டுமல்ல, பாரத பிரதமர் மட்டுமல்ல, அனந்தகுமார் அவர்களே அதை கண்டித்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அது நடைபெற்று. அதனால அவர்கள் யாரு செய்தார்களோ நாங்கள் எங்களுடைய கருத்து சொல்கிறோம். ஆமா சரி இருங்க, அது விடுங்க, அடுத்து கேளுங்க. நாங்கள் எதிர்த்து குரல் கொடுப்போம். எப்படியும் காவிரி மேல அமைக்க வேண்டும்.
நாடாளுமன்றத்தில் நாங்கள் குரல் கொடுத்து அதற்காக எங்களுடைய குரல் ஓய்ந்து விடாது. அமைப்பதற்கு அத்தனை நடவடிக்கை நாங்கள் அவையிலே வரக்கூடிய தகவல்கள் ஒருவேளை மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து விட்டால் அந்த கூண்டோடு ராஜினாமா யாரு அந்த மாநில முதல்வர் உட்பட அனைத்து கட்சிகளும் ஒருவேளை அப்படி அமைக்காததுல உறுதியா இருந்தாங்கன்னா இல்லைங்க, அவங்க பெங்களூர்ல கர்நாடகா நடக்குது, எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு வேண்டும் தமிழகத்தில் நீதி வேண்டும். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அவருடைய காலகட்டத்திலே உச்ச நீதிமன்றம் சென்று வெற்றி பெற்ற ஒரு நிகழ்ச்சியாகும் காவிரி மேல் அமைக்க வேண்டும் என்று. அதை உச்ச நீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்தி இறுதி தீர்ப்பு தந்திருக்கிறது. அதை ஒரு அரசானது மத்திய அரசானது செயல்படுத்தும் என்ற நம்பிக்கை இருக்கிறது, செயல்படுத்த வேண்டும். அப்படி ஏதாவது அவர் காலம் தாழ்த்தினால் நாங்கள் குரல் கொடுத்து அவையில இது போல தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி கொண்டு இருப்போம். பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, தெலுங்கு தேசம் பார்ட்டியை பாருங்க, அவங்க எந்த அளவுக்கு அவங்க டிமாண்ட் உறுதியா இருக்காங்க, மத்திய அரசு அவங்க கோரிக்கையை செவிசாய்க்கலன்னா. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் தொடர்ந்து 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது அந்த போராட்டத்தின் நிறைவாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். தமிழகத்தில் பெரியார் சிலை அகற்றப்படும் என்று தெரிவித்த பாஜக தேசிய செயலாளர் எச் ராஜா, அதனைத் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சிலை மீதான தாக்குதல் சம்பவங்கள் கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் மீது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் தாங்கள் வலியுறுத்தி இருப்பதாகவும் தம்பிதுரை தெரிவித்திருக்கிறார். மேலும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான அனைத்து அழுத்தங்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற முறையிலும் தொடர்ந்து மத்திய அரசுக்கு தாங்கள் அளித்து வருவதாகவும் மத்திய அரசு நிச்சயம் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று நம்புவதாகவும் தம்பிதுரை தெரிவித்திருக்கிறார்.